தாய்மார்களே, உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் நிறைய திருமணங்கள் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. ஒரு பொண்ணுன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஆணை ஏற்று புதுசா ஒண்ணு பறக்க போதில்லை, அது எங்க இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு தேட பிறந்திருக்கும், அதை தேடுகின்ற வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது எப்படி தேடினா எங்க எஸ்ஆர்டி கல்யாண மாலையில பதிவு செஞ்சா வாட்ஸ்அப் மூலம், பேஸ்புக் மூலம், யூடியூப் எல்லா வழிகளிலும் உங்களை அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது அவர்களுக்கு தேவைப்படும் ஜாதகங்களை அவர்கள் தேர்வு செய்யலாம். பிஇ படிச்சவங்க பிஇ, டாக்டர் படிச்சவங்க டாக்டர், வெளிநாடு டாக்டர், வெளிநாடு ஜாதகம் நிறைய நாங்கள் போட்டுருக்கோம். நமக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதை நம்ம ஒருத்தர் தான் உங்களுக்கு தான் கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கல, அவருக்கு கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கணும்னு நம்ம நினைக்க தேவை. கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதை நம்ம முறையா பயன்படுத்தணும். அதுக்கு உண்டான ஒரு சின்ன நாள் பாடம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். நினைச்சு பாருங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசம் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? ஊடு கூரையா இருந்ததுன்னா குடிசையா காத்து வராம நிற்காது. அதுதான் சொல்லி வச்சிருக்கிறான். மண் குடிசை வாசம் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வை கொடுத்ததில்லை. உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு நாளும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உடைத்தவர்கள் தெருவில் என்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்றோர் இருப்பையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் புதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்ந்திடுவோம். எது வந்த போதும் புதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்ந்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த மாதிரி கருத்துள்ள பாடல்களை உங்க வீட்டுல கூட நீங்க டிவில கேளுங்க, மனசு நிறைவா இருக்கும், நம்மளும் நிறைவா இருக்கும். அதே போன்று எதிர்பார்ப்பு இல்லாமல் பிள்ளைகளுக்கு வரங்களை தேடி திருமணம் செய்வது கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் அறிவு செய்யணும்.
உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் மோனிஷா. சுத்த ஜாதகம் இந்து அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு BCA MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 16/5/1997. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் அன்பழகன், மத்திய அரசு பணி ஓய்வு. அம்மா பெயர் சந்திரா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு வேலையில் உள்ள நல்ல வரன் வேணுங்கிறாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. சொத்து இருப்பு 4 கோடி. சொந்த மெத்தை வீடு, அபார்ட்மெண்ட், 4 பிளாட் உள்ளது. இவங்களுக்கு வெளிநாடு செல்ல வரன் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதக பெயர் மோனிஷா. சுத்த நல்ல அழகான பொண்ணு, சென்னை, வெளிநாடு சம்மதம். பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்று சென்றது பிறந்தது 4 வருஷம் 6 மாசம் 12 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து வைக்கிறது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஹரிகரன் சீனிவாஸ், சோழிய வெள்ளாளர், 7 செவ்வாய், உத்திராட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, விருச்சக லக்னம். BE மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 180 சென்டிமீட்டர். 9/6/1996 பிறந்திருக்காரு. மாசம் 90,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் தம்மம்பட்டி. அப்பா பேரு வாசுதேவன், தலைவர், சோழிய வெள்ளாளர், ஆடிட்டர். அம்மா கஸ்தூரி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3. கூட பிறந்த 2 பேரு, கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா சொந்த மாடி வீடு உள்ளது. பிறக்கும் போதே சனி மகாதசில பிறந்திருக்காரு. 11 வருஷம் 2 மாசம் 8 நாள். புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து வைக்கிறது. ஜாதகர் பெயர் கண்மணி. சுத்த ஜாதகம் இந்து அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு BE முடிச்சிருக்காங்க. உயரம் 5.5. பிறந்த தேதி 5/11/2000 பிறந்திருக்காங்க. வேலை பார்த்தீங்கன்னா EBU மேனேஜரா இருக்காங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் முருகானந்தம், டெப்டி கலெக்டரா இருக்காங்க. அட்மின். அம்மா பெயர் மைதிலி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. இவங்க கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் அகமுடையார். சுத்த ஜாதகம், நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது 1 வருஷம் 8 மாசம் 7 நாள். ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 14 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு மணிஷ், அகமுடைய முதலியார், 8 செவ்வாய், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, மிதுன லக்னம். மேக்கம் MBA படிச்சிருக்காரு. உயரம் 5.8. உயரம் 5.8. 15/1/1998 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பளம் வரும். சேப்ரி ஜூப்ளி கர்நாடகாவில் வேலை பார்க்குறாரு. அப்பா பேரு ரவி பிரகாஷ், ரிட்டையர்டு. அம்மா பேரு இந்துராணி. எதிர்பார்ப்பு படித்த குடும்ப பாகவரன். பிறப்பு ஒரு 2. கூட பிறந்த நிறைவான வசதி. ஒரு பிறக்கும் போதே கேது மகாதசை 5 வருஷம் 6 மாசம் 9 நாள்.
சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து வருகிறது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் தீபிகா, சுத்த ஜாதகம், அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு டிஇசி முடிச்சிருக்காங்க, பிடெக் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 8/7/1997. ஜாதக இருப்பிடம் பாண்டிச்சேரி, சொந்த ஊர் பாண்டிச்சேரி. அப்பா பெயர் சண்முக சுந்தரம், அம்மா பெயர் ராஜேஸ்வரி, இல்லத்தரசியா இருக்காங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காங்க, தங்கை ஒருத்தர் இருக்காங்க. வருமானம் இவங்க. இந்த பொண்ணு ஜாதகர் தீபிகா, மறுமணம், பாண்டிச்சேரி, நல்ல வசதி. பிறக்கும் போதே ராகு திசை 1 வருஷம் 2 மாசம் ஆண்டால், குருமக திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து முடிகிறது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பிரபு, துளுவ வேளாளர், 2 செவ்வாய், அரசு வேலை, தமிழ்நாடு ஈபியில் வேலைசாரு, மின்சார வாரியத்துல, உயரம் 169 சென்டிமீட்டர், 23/9/1987 வந்திருக்காரு. குடும்பப்பேட்டில் ஈபியில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் கல்யாணகிரி, ஏத்தாப்பூர். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவர் 2 பேர், தங்கச்சி 1, அவருக்கு கல்யாணம் ஆச்சு. விவசாயிகளிடம் 4 ஏக்கர் இருக்குது. எனவே இதுக்கேற்ற அரசு வேலை உள்ள பையனுக்கு ஒரு நல்ல வரனா இருக்கிறவங்க தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து முடியும். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பிரசோத்தமன் கௌசிக், 7 செவ்வாய் ஜாதகம், கவரா நாயுடு, கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகத்தின் படிப்பு LLB முடிச்சிருக்காங்க. உயரம் 5.9. பிறந்த தேதி 11/2/1996 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு முதல் மனம், மறுமணம் 2 சம்மதம் சொல்லியிருக்காங்க. ஜாதி தடையில்லை. சம்பளம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 to 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. கோயம்புத்தூர் இருக்கிற ஜாதகர் இருப்பிடம் கோயம்புத்தூர், சொந்த ஊர் கோயம்புத்தூர். அப்பா லேட் சுரேஷ் பாபு, அம்மா பெயர் லட்சுமி பிரபா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1. உங்களுக்கு தங்கை ஒருத்தர் இருக்காங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு, சொந்த வீடு 7, வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இந்த ஜாதகர் பெயர் புருஷோத்தமன், நல்ல வசதி. இவர் பிறக்கும் போது குருமகா திசை பிறந்திருக்காரு. 8 வருஷம் 2 மாசம் 13 நாள். சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளார்கள். எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து முடியுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் ஒன்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உணர்வுகளுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.